Greetings everyone. நம்ம டெய்லி prelims and mains பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா காற்று மாசு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் வந்து ஒரு அறிக்கையை பேஸ் பண்ணி தான் இதை சொல்ல போறோம் நம்ம. ஸோ காற்று மாசு ஏர் பொல்யூஷன்னால 2021 மட்டும் கிட்டத்தட்ட 81 லட்சம் பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதை பத்தின ஒரு ரிப்போர்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ 2021 ஏர் பொல்யூஷன்னால மட்டும் 81 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. அதுல இந்தியாவில் மட்டும் பார்த்தோம்னா 21 லட்சம் பேர் வந்து உயிரிழந்திருக்கிறதா யார் சொல்லியிருக்காங்க? நம்மளோட யுனிசெஃப் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ குறிப்பாக இந்தியாவில் மட்டும் 21 லட்சம் பேர் மரணம் அடைந்திருக்காங்க. இதுல இந்த உலக அளவுல உயிரிழப்புகள் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? டெத் அக்கர் ஆகுது. அதுல செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா, செகண்ட் பிக்கஸ்ட் ஃபேக்டரா, முக்கியமான காரணியா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் பொல்யூஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவை சேர்ந்த ஹெல்த் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் அவங்களும் நம்ம ஐநாவுடைய துணை அமைப்பான யூனிசெஃப்பும் சேர்ந்து தான் இந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு 81 லட்சம் பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதுல இந்தியாவில் மட்டும் 21 லட்சம் பேர். மற்றபடி பார்த்தோம்னா இந்தியாவோட எங்க அதிக பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைனால 23 லட்சம் பேர். அப்ப சைனா வந்து ஃபர்ஸ்ட், இந்தியா வந்து செகண்ட். நம்ம தான் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடுகளா இருக்கும். அப்ப சைனால 23 லட்சம் பேர், இந்தியாவில் 21 லட்சம் பேர். அதிகமான குழந்தைகளும் பார்த்தோம்னா இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? 5 வயதுக்கு உட்பட்ட 7 லட்சம் குழந்தைகள் காற்று மாசு பாதிப்புகளின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? சோ 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் பார்த்தோம்னா இந்த ஏர் பொல்யூஷனால கிட்டத்தட்ட அந்த 81 லட்சத்துல 7 லட்சம் பேர் பார்த்தோம்னா குழந்தைகளாகவே இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகேங்களா? சோ உலக அளவில் நிகழும் மரணங்களுள் உயர் ரத்த அழுத்தத்துக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் காற்று மாசு இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி யூனிசெஃபோட இந்த ரிப்போர்ட் நமக்கு சொல்றாங்க. இப்ப எங்கெல்லாம் இந்த காற்று மாசுனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், வியட்நாம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரியான நாடுகள்ல தான் அதிகமான இண்டஸ்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கும். அதனாலதான் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஏர் பொல்யூஷனால உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப என்ன காரணி? நமக்கு ஏர் பொல்யூஷனால ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூனிசெஃப் ரிலீஸ் பண்றாங்க. 81 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. சைனால 23 லட்சம் பேர் ஏர் பொல்யூஷனால இறந்து போயிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தோம்னா 21 லட்சம். இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்லயும் பார்த்தோம்னா அதிகமான உயிரிழப்புகள் காற்று மாசுனால ஏற்பட்டுட்டே இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா 7 லட்சம் குழந்தைகள் மட்டுமே இறந்து போயிருக்காங்க. அப்ப ஏர் பொல்யூஷன் சொல்றோம். ஏர் பொல்யூஷனுக்குள்ள என்ன காரணி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா PM 2.5 அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். PM அப்படின்னா பர்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்படின்னு சொல்றோம். அதாவது 2.5 மைக்ரான்ஸோட சின்ன சின்ன துகள்களா இருக்குது. நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்றப்ப சின்ன சின்ன துகள்கள், தூசிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து எரிக்கிறப்ப இருக்கக்கூடிய அந்த துகள்கள், சின்ன சின்ன துகள்கள், அதெல்லாமே சுவாச காற்றுக்குள்ள உள்ள போய் நம்மளோட லங்ஸ் அஃபெக்ட் பண்ணி அதன் மூலியமா உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. ஓகேங்களா? பாருங்க, வாகன புகை, அனல் மின் நிலையங்கள், தொழிற்சாலைகள், காட்டுத்தீ போன்றவற்றிலிருந்து இந்த துகள்கள் உருவாகின்றன. இதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்மளுடைய சுவாச காற்றுக்குள்ள அந்த லங்ஸுக்குள்ள போய் அஃபெக்ட் பண்ணி நம்மளை வந்து உயிரிழக்க செய்யுது. இந்தியாவிலே PM 2.5 கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில தான் அதிகமா இருக்கு. ஸோ இது எக்ஸ்ட்ராவா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நியூ டெல்லியில தான் அதிகமா இருக்கு. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் இங்கே தான். ஓகேவா? நியூ டெல்லியில தான் அதிகமான இந்த PM 2.5யோட கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதிகமா PM 2.5 எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில தான் இருக்கு. ஓகேங்களா? மற்றபடி அதர் ரீசன்ஸ் பாக்குறப்பதான் நமக்கு இந்த ஓசோன், நைட்ரஜன் டை ஆக்சைடு அந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் வரும். ஆனா முக்கியமான காரணியா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த PM 2.5 அப்படிங்கிறதா இருக்கு. சரிங்களா? ஸோ இதனாலதான் அதிகமான உயிரிழப்புகள் அப்படிங்கிறது காற்று மாசுனால ஏற்படுது. சரியா? ஸோ அதை தான் இந்த ரிப்போர்ட்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏர் பொல்யூஷன்னால எவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? உலகத்துல இறப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அது சாதாரணமான விஷயம் தான். இறப்புகள் பிறந்தா இருக்கதான் செய்யணும். ஓகேங்களா? ஆனா ஏர் பொல்யூஷன்னால ஒரு 81 லட்சம் பேர் இறந்து போறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ரிப்போர்ட்டை நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம அடுத்த ஆர்டிகிளுக்குள்ள போவோம். ஸோ நேற்று தமிழக அரசாங்கம் பார்த்தோம்னா தமிழக அரசாங்கத்துடைய திட்டங்களின் சிறப்புகளை வச்சு ஒரு நியூஸ் ரிப்போர்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல என்னென்ன திட்டங்களை பத்தி சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பட்டியலிட்டு இருக்கோம். சரிங்களா? தமிழக அரசாங்கம் சொன்ன விஷயங்களை தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மிளிரும் தமிழ்நாடு
ஷைனிங் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. விடியல் பேருந்து திட்டம் 2021 வந்த ஒரு திட்டம். பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் இவங்களுக்கு எல்லாமே இந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ல ஒரு சில பஸ்ஸஸ்ல பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுதான் அந்த விடியல் பேருந்து திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது கலைஞரின் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது மாதந்தோறும் வீட்டு இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். அடுத்தது புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற பார்த்தோம்னா நமக்கு குரூப் 1 எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க நமக்கு இல்லையா, ஹையர் எஜுகேஷனை என்ஷூர் பண்ணணும். ஓகேங்களா, அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த அரசு பள்ளிகளிலே படித்த அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது. இதே தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னா அதே 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா அந்த புதுமை பெண் திட்டமே பார்த்தோம்னா நமக்கு உயர்கல்வி பயிலும் கல்லூரி பட்ட படிப்புகள், அதே மாதிரி பார்த்தோம்னா பட்டய படிப்புகள், தொழிற்பயிற்சி, அந்த பாலிடெக்னிக் போன்ற நிறுவனங்கள்ல படிக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 1000 ரூபாய். நார்மல் காலேஜ்ல, இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ்ல போகணுங்கிற அவசியம் கிடையாது. பாலிடெக்னிக் படிச்சா கூட அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் வழங்குறாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு திட்டம். ஓகேவா, அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். அதாவது பார்த்தோம்னா நமக்கு செங்கல்பட்டுல வச்சுதான் கரெக்டா சொல்லணும்னா மேல்மருவத்தூர்ல வச்சுதான் இந்த திட்டத்தினுடைய லான்ச் அப்படிங்கிறது இருந்துச்சு 2022. ஓகேங்களா, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது, தமிழ்நாடோட எல்லைக்குள்ள ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகி ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா, ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது தமிழகத்தை சேர்ந்தவங்களா இருக்கணுங்கிறது கிடையாது, இந்தியாவை சேர்ந்தவங்களா இல்ல வெளிநாடு சேர்ந்தவங்களா இருந்தாலுமே சரி. ஓகேங்களா, இந்த தமிழ்நாடோட எல்லைக்குள்ள யாரு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆனாலுமே முதல் 48 மணி நேரத்துக்கு ஃப்ரீயான ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா, அதுதான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற இந்த திட்டம். ஏன் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசாங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு தான் பார்த்தோம்னா இந்த சாலை விபத்துகள்னால உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஓகேங்களா, சாலை விபத்துகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். ஸோ அப்ப அந்த மாதிரி சாலை விபத்துகள் ஏற்படுறப்ப மக்களை காப்பாற்றணும், முதலுதவி பண்ணணும். சில பேர்கிட்ட காசு இருக்கும், சில பேர்கிட்ட காசு இருக்காது. அரசு மருத்துவமனைகளை தேடி இந்த 108 ஆம்புலன்ஸ்ல போறதுக்குள்ள உயிர் போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனாலதான் என்ன பண்றாங்க, முதல் 48 மணி நேரத்துக்கு ஆகக்கூடிய செலவுகளை அரசாங்கமே ஏத்துக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திட்டம், முக்கியமான திட்டம். அடுத்ததா பார்த்தோம்னா நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கறது, அவங்களை வந்து அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போறது, வெளிநாடுகளுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷரை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். ஓகேங்களா, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு பெறுவதற்கான பயிற்சிகள், பட்டதாரிகள் வேலைக்கு செல்வதற்கான மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. அது என்ன பட்டதாரிகள் வேலைக்கு செல்வதற்கு, அதாவது பார்த்தோம்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே நமக்கு SSC பேங்கிங் போன்ற எக்ஸாம்களுக்கும் அரசாங்கமே வந்து கோச்சிங் தராங்க. அதுக்குன்னு நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் வச்சு அதுல இருந்து ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா தங்கறதுக்கு இடம் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து ஒரு 6 மாசத்துக்கு ட்ரெயின் பண்ணி அவங்க இந்த SSC பேங்கிங் போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக வைக்கிறதுக்கான பயிற்சிகளும் வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே வழங்கப்படுது. அதே மாதிரிதான் பள்ளி மாணவர்களுக்கான பயிற்சிகளும் வந்து இந்த திட்டத்துக்கு கீழே வழங்கப்பட்டுட்டே வருது. சரிங்களா, அடுத்தது பணிபுரியும் மகளிருக்கான தோழி விடுதிகள். ஓகேங்களா, ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தோழி விடுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்கிங் விமன் சமூக நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தில் 19 மாவட்டங்களில் பணிபுரியும் மகளிருக்கு தோழி விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. சோ விமென்ஸ் ஹாஸ்டல் தான். ஓகேங்களா, அது அரசாங்கமே நடத்தக்கூடியது. அதுக்கு என்ன திட்டம் பேரு அப்படின்னு பார்த்தோம்னா தோழி விடுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, முதல் கட்டமாக திருச்சி, கூடுவாஞ்சேரி மற்றும் தாம்பரம் ஆகிய 3 இடங்கள்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா, தோழி விடுதிகள். அடுத்ததா பார்த்தோம்னா திருநங்கைகள் நலன். சோ நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க 40 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு முன்னாடி 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 1500 ரூபாய் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா, சோ அது தமிழக அரசாங்கம் சமீபத்தில் பண்ண ஒரு விஷயமா இருந்துச்சு. 40 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு வந்து 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா, அடுத்தது மீனவர் நலன். இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா மீனவர் துறைன்னு இருந்ததையே மீனவர் மற்றும் மீன் மற்றும் மீனவர்கள் நலத்துறை அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அப்படின்னு சொல்லி நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு பேரும் மாத்திருப்பாங்க. அந்த வகையில இந்த மீனவர் நலனுக்காக அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா மீன்பிடி தடை காலம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, ஒரு செட் ஆஃப் டைம் பீரியட், ஒரு 3 மாசம் 4 மாசம் சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல அந்த டைம் பீரியட்ல பார்த்தோம்னா
மீன்கள் வந்து இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய டைமா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல போய் நம்ம மீன் பிடிக்க கூடாது. அதுதான் அந்த மீன்பிடி தடைக்காலம் அப்படிங்கிற சொல்றாங்க. சோ அந்த தடைக்காலம் இப்ப மீன் பிடிக்கிறவங்களுக்கு என்ன, மீன் பிடிச்சாதான் உங்களுக்கு அந்த லைவ்லிஹுட்டே இருக்கும், சாப்பாடு எல்லாமே அந்த ஒரு அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்ப மீன்பிடி தடைக்காலம்னா மீன்களை பிடிக்க போகக்கூடாது. அப்ப அதுக்கு ஏதாவது அரசாங்கம் காம்பன்சேஷன் கொடுக்கணும். அந்த தொகை தான் 5000 இருந்து இப்ப 8000 ரூபாயா மாத்திருக்காங்க. மீன்பிடி தடை காலத்துல மீனவர்கள் கடலுக்கு சென்று அந்த மீன்களை பிடிக்க முடியாது. அப்ப ஒரு வருமான இழப்பு ஏற்படுது. அதை சரி கட்டுறதுக்காக 5000 இருந்து 8000 ரூபாயா மாத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்தோம்னா விவசாயிகள் நலன் தொலைநோக்கு திட்டமாக இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் வேளாண்மைக்கு என தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு வேளாண் தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நம்ம இந்த விவசாயிகள் நலனுக்காகவே பட்ஜெட்டே 2ஆ பிரிச்சு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை பத்தி தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகேவா. அடுத்தது தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை $1 trillion அளவுக்கு உயர்த்த வேண்டும். அப்ப இந்தியா தமிழ்நாடோட எக்கானமியை $1 trillion எக்கானமியா மாற்றணும். எப்பக்குள்ளனா 2030க்குள்ள அதை பண்ணணும். சரிங்களா. அப்ப அதுக்கு முக்கியமா எதை ஃபோக்கஸ் பண்றாங்க, தொழில்துறைகளை இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபோக்கஸா இருக்கு. இந்த ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு போன்ற விஷயங்கள்லாம் தமிழகத்தில் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. ஓகேங்களா. அடுத்ததா பார்த்தோம்னா அந்த ஸ்டார்ட் அப் பாலிசி பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2021ஆம் ஆண்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருந்த ஸ்டார்ட் அப்போட எண்ணிக்கை அப்படிங்கிறது 2032 இருந்துச்சு. இப்ப பார்த்தோம்னா அது 4 மடங்கு அதிகரிச்சு 8416ஆக உயர்ந்துள்ளது அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. கடைசியா பார்த்தோம்னா மகளிர் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது 2021, அதாவது விமன் ஸ்டார்ட் அப், விமன் லெட் ஸ்டார்ட் அப், மகளிர் வந்து ஒரு பெண் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்னு பார்த்தோம்னா 2021 966 இருந்தது. இப்ப பார்த்தோம்னா 3163 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ஸ்டார்ட் அப் ப்ரொமோட் பண்றதுல இந்த அரசாங்கம் நல்லா செயல்படுறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 2000 பார்த்தோம்னா ஒரு 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க ஒரு 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப இது எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த $1 trillion எக்கானமி அப்படிங்கிற இந்த கோலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் தமிழக அரசினுடைய சிறப்பான திட்டங்கள், சமீபத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பத்தி செய்தி குறிப்பு ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு அடிப்படையில தான் இந்தியாவிலேயே மிளிரும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. ஸோ அதை தான் நம்ம இந்த ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்துருக்கோம். எல்லாமே சமீபத்தில் வந்து திட்டங்கள். ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத அப்ஜெக்டிவா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல நிறைய ஆல்ரெடி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, இதுக்கப்புறமும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.